வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பீமன் திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்தை பாத்தீங்க அப்படின்னா பெருசா ஸ்கூல்ல சில கிடையாது, பசங்களாம் வந்துட்டு படிக்கிறதே கிடையாது. இந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா எல்லா கைகள்லயுமே விடுவாரு. ஏமா நான் தான்மா வாத்தியாரு, நான் எப்படியா படிக்க வைக்கிறேமா, உங்க பிள்ளைகளை பார்ட் டைம் ஆச்சு அனுப்பிச்சு விடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. கெஞ்சுறாங்க, கூத்தாடுறாங்க. பாத்தீங்களா இருக்கக்கூடாது கிளம்பு அப்படின்னு ஊர்காரங்களும் சேர்ந்து வந்துட்டு விரட்டதான் பாக்குறாங்களே தவிர என்ன ஏது வாத்தியார் என்ன சொல்ல வராரு, பிள்ளைங்களை படிக்க வைப்போம் அப்படின்னு ஒண்ணுமே வந்துட்டு கிடையாது. ஒரு இடத்துக்கு மேல அந்த வாத்தியாருக்கு அந்த கிராமத்துலயுமே வந்துட்டு ஒரு லவ்வுமே வந்துட்டு செட் ஆயிருது. இதுக்கப்புறமேட்டு அந்த வாத்தியார் அந்த கிராமத்தை விட்டு வெளியே வந்தாரா இல்லையா, அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா இல்லையா, உண்மையாலுமே இவர் வந்து அந்த கிராமத்துக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் போனாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தோட மீதி கதையை அமைஞ்சிருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைங்க பாத்துருவோம். ஸோ இந்த படத்தோட மேக்கிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. கொடுத்த பட்ஜெட் வச்சுட்டு ரொம்ப அழகா வந்துட்டு அந்த காட்சி அமைப்பு பண்ணியிருந்தாங்க. அந்த காடு சார்ந்த இடங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா வந்துட்டு போட்டோகிராஃபில இருந்தது. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கும்கி மைனா அளவுக்கு வந்துட்டு நம்ம ஒப்பிட முடியல அப்படின்னாலுமே அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது நமக்கு கொடுக்கதான் செய்யுது. அது வந்துட்டு ஓகேவா வந்துட்டு ஒரு நிறைவா வந்துட்டு அமைஞ்சிருந்த பகுதியிலே சொல்லலாம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டர் நானுமே ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படின்ட்டு நடுவில் ஒரு 2 ட்விஸ்ட் வந்து சேர்த்திருக்காரு. ஆனா அது படத்துல வந்துட்டு எந்த வகையிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கபலமா அமையவே கிடையாது. ஏதோ போற போக்குல இங்க பாருங்க நானே ட்விஸ்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிற வைக்கிற மாதிரி தான் வந்துட்டு வலுக்கட்டாயமா தெரிஞ்ச மாதிரி இருந்தது. இருந்தாலுமே இந்த மொத்த படத்துல சரி பரவாயில்ல, நடுவில் வந்துட்டு ஒரு 2 ட்விஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறாரு. நம்ம இது நினைக்கவே இல்லையே அப்படிங்கிற அளவு இல்ல, நினைச்சாலுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பெருசா அங்க ஒர்க் அவுட் ஆகல, பட் ஓகேவா வந்ததுன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட போர்ஷன் ஒரு சில இடத்துல வந்துட்டு கன்வின்சிங்கா இருந்தாலுமே ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஓவர் ஹைப்பா போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து தவிர்க்கவே முடியல. அது அவங்களாதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்படி வந்துட்டு சீன்ஸ்லாம் வந்துட்டு வச்சு ஸோ அவங்களோட ஒவ்வொரு சீனை வந்து நல்லா இருக்கிற சீன் அதுக்கு அடுத்தடுத்த காட்சிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் ஆக்ஷன் சீக்வென்ஸ் வைக்கிறேன் அப்படின்ட்டு அதை வச்சு அவங்களே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கவுத்து விட்டாங்க. ஹீரோட சீன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இவர் வந்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு வாத்தியாரா அப்படிங்கிற ஒரு டவுட் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கு. அதை கடைசியா ட்விஸ்டா ரிவீல் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்க இடத்துல வந்துட்டு பெருசா ஒர்க் அவுட்டே ஆகல. ஸோ அதை தான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், ட்விஸ்ட் வைக்கிறங்கிற பேர்ல வந்துட்டு வச்சு அந்த ட்விஸ்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. வாத்தியார் அப்படிங்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததோ அது ஒரு கிராமத்துல பிள்ளைங்க படிக்க வர மாட்டேங்கிறாங்க, பெத்தவங்களே அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும் போது டப்பு நம்ம மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகுது வாகை சோடவா தான். விமலோட கேரக்டர் அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கும், பார்த்ததுமே வந்துட்டு ஒரு வாத்தியார் மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வாத்தியார் அப்படின்னு சொல்லும் போது அவரே வந்துட்டு வாத்தியார் சொல்லாலுமே அங்க யாருமே வந்து கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. ஓ நீ வாத்தியாரப்பா அப்படிங்கிறாங்க. போலீஸ்காரன் சந்தேகப்பட்டு நம்புறவங்க வாங்குறான்னு பாத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுல இருக்குது அவரோட கதாபாத்திரம். ஸோ அதனால எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோட நம்மளால ஒன்றியே பார்க்க முடியல. மேபி ஹீரோக்கு ஹீரோயினுக்கு கூடிய சில லவ் காட்சிகள் ஆகட்டும் ஒரு பாடல் ஆகட்டும் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற அளவில் வந்துட்டு அமைக்கப்பட்டது. மித்தபடி பாத்தீங்க அப்படின்னா திரைக்கதை ரொம்ப தொய்வா இருந்தனாலையும் கடைசி கிளைமேக்ஸ்ல இவங்க கூடிய ட்விஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு படத்துல சுத்தமா செட் ஆகிறதுனாலையும் இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா படத்துல அங்கங்க வந்துட்டு சிஜி ஒர்க் அப்படிங்கிறது இவங்க சிஜி ஒர்க்கு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றதே தெரியாத அளவுக்கு வந்துட்டு ஒரு சிஜி ஒர்க் பண்ணிட்டாங்க. இந்த புலி அங்கங்க காட்டியிருந்தாங்க, ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. சரி கொடுத்த பட்ஜெட்ல சின்ன படத்துல இப்படி தான் பண்ண முடியும் சிஜி அப்படின்ட்டு இருந்தது. ஆனா இதை தவிர்த்து கரடின்னு ஒண்ணு வந்துட்டு காட்டியிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சீன்லாம் கட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த 23ஆம் புலிகேசிலே கரடி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும். அங்க மனுஷதான் இருந்தா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அதையாச்சும் ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரடி மாதிரி காட்டியிருந்தாங்க. இது கரடி வீட்டுக்குள்ள வந்து உள்ள இருக்கிற சமையல் ரூம்ல இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துட்டு போற அந்த காட்சிகள்லாம் வந்துட்டு நான் என்ன நினைச்சேன்னா உண்மையான வந்துட்டு இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மனுஷன் தான் கரடி வேஷம் போட்டு சுத்திட்டு இருக்கிறான். ஸோ இவன் தான் இந்த வேலையெல்லாம் பண்றான், ஹீரோ கைங்கரமா பிடிச்சி அடிக்க போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தா கரடி நினைச்சு பயந்துட்டு தான் இருக்காரு. அது கரடி மாதிரி வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து போயிட்டு தான் இருக்குது வெளியே. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது சிரிக்கிறதா என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி தூக்கி போட்டுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கதான் செஞ்சது. இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து கொடுத்த வேலை நீ வந்து டைரக்ட் நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காரு. காடு வளர்ந்த பகுதிகள் வந்து அழிக்க பாக்குறாங்க, நியூட்டன் எடுக்க பாக்குறாங்க. ஸோ இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிற அவர் சொல்ல வந்த கருத்துக்கெல்லாம் நல்ல கருத்து தான். ஆனா அது மேக்கிங்காக திரைக்கதையில ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரசிக்கிற படமாவே வந்துட்டு வந்திருக்கு, நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். இருந்துமே அதை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிலோ ஆவரேஜான படமா தான் இருந்தது. ஸோ நீங்க இந்த பீமன் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.